வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேமியா செய்ய போகிறோம். அதுவே டிஃப்ரெண்ட்டான வழியில் செய்ய போகிறோம். அது என்ன வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு சேமியா செய்ய போகிறோம். சில பேருக்கு வந்து இது தெரியும், சில பேருக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து நம்ம அதை எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை சேமியா செய்கிறதுக்கு 6 முட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பட்டை லவங்கம், அதுக்கப்புறம் 3 தக்காளி, 4 வெங்காயம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் சேமியாவும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்த 6 முட்டையும் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம பட்டை லவங்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன்ஸும் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து லைட் ப்ரௌனிஷாக வதங்கட்டும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணி நல்லா இதை வந்து வதக்கி விட்டுப்போம். இப்போ நம்ம தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த எக்கில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண பிறகு நம்மளோட மிக்சருக்குள்ளே அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எக்குக்குள்ளே மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து இதோட கவுச்சி ஸ்மெல் போகும். இப்போ நம்ம எக்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கம்மியாக இருக்குது. நாங்கள் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இது லைட்டாக எக்கெல்லாம் நல்லா சைடில் தள்ளி விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாகி ஆகணும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சேமியா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து அப்படியே பரட்டி விடுங்க. இப்போ கீழே தண்ணி இருந்தால் அது ட்ரை ஆகிடும். இப்போ நம்மளோட சேமியா ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சேமியா நல்லா வெந்திருக்கு. சேமியா சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா நீங்களே இது வீட்டில் செஞ்சே ஆகணும், மறுபடியும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவீங்க. போய் வீட்டில் இது ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் அடிங்க எப்படி இருக்குன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே டகால் அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.